உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயாவை வச்சு செய்யக்கூடிய சோயா பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 இன்ச் போல் பட்டை எடுத்துக்கலாம். பிரியாணியை பொறுத்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு இந்த மசாலாக்குள்ளேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் சோயா சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சோயா வேணாலும் பெருசாக ஆட் பண்ணிக்கலாம், சின்னது வேணாலும் சின்னது சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கொதித்து பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டியோ இல்லை கையிலையோ வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்க, எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து ஓரமாக வச்சுட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதும் இது கூட 2 தக்காளி பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருக்கிற சோயாவை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம 3 கப் அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இது பிரியாணி அரிசியில் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்யும் போதும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாதத்துக்கு அரிசிக்கு எவ்வளோ வைப்போமோ அந்த அளவு வச்சுக்கலாம். நான் 7.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில்
அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் இது கூட 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது லாஸ்ட்டாக சேர்த்தும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக மூடி போட்டு வெயிட் போட்டு 3 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.